ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டி ஆக்ட் நடைமுறை வருவதற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பொருந்தாது. ஒரு தனிநபர் மசோதா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ பிஓடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அடுத்த கட்ட நிகழ்வு ஒன்று கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பியோடைய முடிவுகள் வெளியாகிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஸோ டிஆர்பியோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகள் வந்து வெளியாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ மே 22 தான் அது நடக்குமா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிக மிக முக்கியமான பதில்களை இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ காலேஜ் டிஆர்பியோடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, புதிய அப்டேட் வந்து எப்போ சொல்லுவீங்க, நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ இந்த ப்ரொஃபஸருடைய எக்ஸாம்ஸோடைய ரிசல்ட்ஸ் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டே தான் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்களே கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமானது, ஏன்னா எலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தேர்தல் காலம் அப்படின்றத குறிப்பிட்டதுனால அடுத்த கட்ட நிகழ்வுகள் அனைத்துமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் தேர்தல் காலத்தில் எப்பயுமே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். சென்னை உள்ளிட்ட அரசு கல்லூரிகளை சேர்ந்த 30 இணை பேராசிரியர்களுக்கு குறுகிய கால பணிகளுக்காக ஆசிரியர் தேர்வு வாரிய டிஆர்பி ஏப்ரல் 1 முதல் காலியிட பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஆணையை கல்லூரி இணை இயக்குநரகம் பிறப்பிச்சிருக்காங்க. இவற்றுக்கு தொடர்புடைய பாடங்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மூத்த இணை பேராசிரியர்கள் தேர்வு வாரியம் கோரியது. அதன் அடிப்படையில் கல்வி இயக்குநரகம், ஆணையர், மாநில கல்லூரி, சென்னை கைத்தே மில்லத் அரசு மகளிர் கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, இந்த மாதிரி கல்லூரிகளில் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கண்ட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு நீங்கள் இப்போ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க, இதுதான் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் நடந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலேயே வெளியாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் முதல் வாரத்தில் உங்களுக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பணிகளுக்காக 30 இணை பேராசிரியர்களை தற்காலிக பணியிட மாற்றிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அடுத்து இந்த பள்ளி கல்வித்துறையில் திடீரென சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட போகிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு, ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு உடனடியாக நீதிமன்ற தீர்ப்பு 60 எடுத்தால் பாஸ் என்ற நீதிமன்ற தீர்ப்பு மிக விரைவில் வர இருக்குது, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ அடுத்து 2000 தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அள்ளி கொடுக்க போகிறாங்க. 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாத போஸ்டிங் விரைவில் போட போகிறாங்க. ஆர்டி ஆக்ட் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பொருந்தாது. இதற்கு ஒரு தனிநபர் மசோதா ஒன்று போயிட்டுருக்கு. கேரளா சிபிஐ மாநிலங்க உறுப்பினர் மதிப்புமிகு முனைவர் ஜான் பிரிட்டஸ் டெட் தொடர்பான தனிநபர் மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற மக்கள் தரவு பாதுகாப்பு தொடர்பாக குரல் கொடுத்து வருபவர், அரசியலமைப்பு சட்டத்தின் விளிம்புகளை பாதுகாக்கும் ஒரு வல்லுநராக குரலாகும் நாடாளுமன்றத்தில் செயல்பட்டு வருகிறார். 16 நபர் தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். 859 விவாதங்களில் பங்கு எடுத்துள்ளார். தனிநபர் டெட் மசோதா ஆர்டி சட்டத்தில் ஆசிரியர் பணிக்கு சார்ந்த புதிய கல்வி விதிமுறைகள் கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஸ்பெக்டிவ் மட்டுமே, ஓகேங்களா, என்ற திருத்தம் மட்டும் தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவங்களுக்கு எதுவுமே இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கிறதுனால ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.